தமிழக அரசியல்ல தற்போது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்பட்டிருக்கு. எந்த நேரத்திலும் தாவேகா அமைச்சரவையில இருந்து நாங்க வெளியேறலாம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கியிருக்கு. திமுக கூட்டணியில வெற்றி பெற்றுட்டு தாவேகா அமைச்சரவையில விசிக இடம்பெற்றிருப்பது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துட்டு வர நிலையில திருமாவளவனுடைய இந்த பேச்சு கூட்டணியில விரிசல் ஏற்பட்டுள்ளதா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. இருந்தாலும் இது தொடர்பா அமைச்சர்கள் வன்னியரசு மற்றும் ஆதவ் அர்ஜுனா அளித்துள்ள விளக்கங்கள் இந்த விவாதத்துக்கு புதிய பரிமாணத்தை தந்திருக்கு. இதுகுறித்து சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தன்னுடைய விளக்கத்துல ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பது அப்படின்றது வேறு, அமைச்சரவையில இருந்து வெளியேறுவது அப்படின்றது வேறு அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அமைச்சரவையிலிருந்து வெளியேறினாலும் ஆட்சிக்கு அளிக்கும் ஆதரவு தொடரும் அப்படின்றதே திருமாவளவனுடைய கருத்து அப்படின்னும் இதுல உள்நோக்கம் கற்பிப்பது தேவையற்றது அப்படின்னும் அவர் கூறியிருக்காரு. அதாவது அரசியல் சூழலுக்கு ஏற்ப அமைச்சரவை பதவியை துறந்தாலுமே தாவேகா அரசியல் இருப்பிற்கு எவ்வித பாதிப்பையும் விசிக ஏற்படுத்தாது அப்படின்றத அவர் உறுதி செஞ்சிருக்காரு. இது ஒரு கொள்கை ரீதியான முடிவு மட்டுமே தவிர ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கை அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். அதே நேரம் தாவேகா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இது தொடர்பா திருமாவளவனுடன் நேரடியா பேசியதாக தெரிவித்திருக்காரு. விசிகாவால என்றைக்குமே தாவேகாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது அப்படின்னு திருமாவளவன் தன்னிடம் உறுதியளித்ததாக அவர் சொல்லியிருக்கார். மேலும் திருமாவளவனின் கருத்துக்களை திமுகவினர் சமூக வலைதளங்கள்ல திட்டமிட்டு தவறா பரப்பிட்டு வரதாவும் தாவேகா மற்றும் விசிக இடையே மோதலை உருவாக்க சதி நடக்கிறதாவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த 30 நாள் ஆட்சி முந்தைய அரசுகள் பல ஆண்டுகள்ல செய்யாத புரட்சிகரமான மாற்றங்களை செஞ்சிருக்கிறதா அவர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கார். ஆட்சி அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டும் இந்த அமைச்சரவையை முதலமைச்சர் விஜய் உருவாக்கவில்லை அப்படின்னும் எத்தகைய அரசியல் நெருக்கடி வந்தாலும் மக்கள் ஆதரவுடன் அதனை தனித்து நின்று சந்திக்க தாவேகா தயாராக இருக்கிறதாகவும் அந்த கட்சி நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. திருமாவளவனின் கருத்து ஒரு ராஜதந்திர அரசியலாக பார்க்கப்பட்டாலும் தாவேகா அரசுக்கும் விசிகாவுக்கும் இடையிலான பிணைப்பு இப்போதைக்கு வலுவாகவே உள்ளது. திமுகவின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அமைச்சர்கள் முன்வைக்கும் இந்த வாதங்கள் வரும் நாட்கள்ல தமிழக அரசியல்ல மேலும் பல அதிரடி திருப்பங்களுக்கு வித்திடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.